இன்றைய தினம் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு தீர்வு எங்கே இருக்குது அப்படின்னு கூர்ந்து கவனித்து பார்த்தா உங்கள் கையில் தான் இருக்குது. அப்படின்னா நீங்கள் நினச்சா அதை விட்டுறலாம். இவ்வளோதான். எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு அப்படிங்கிறது அப்படியே விட்டுருங்க. நீங்க பிடிச்சிக்கிட்டு இருந்தா லேட்டா சால்வ் ஆகும். நீங்க விட்டுட்டீங்கன்னா அதற்கும் முன்னாடியே சால்வ் ஆயிரும். நீங்க தான் ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்களே தவிர அந்த விஷயம் உங்களை பிடிக்கல. யாரு எவ்வளோ பெரிய விஷயங்களை தூக்கிக்கிட்டு வந்து உங்ககிட்ட அந்த விஷயம் பற்றி டிஸ்கஸ் பண்ணனா கூட, எவ்வளோ பெரிய கோட்பாடாக இருந்தால் கூட, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க கடைசியாக வர்ற இடம் அவங்களுடைய அடிப்படை தேவைகள். இவ்வளோதான். இந்த எல்லா பிரச்சனையும் இவ்வளோ பூதகரமாக இருக்கிறதுக்கு காரணமே உங்கள் அடிப்படை தேவை இருக்குல்ல, அந்த தேவைக்காக நீங்கள் உங்களை முழுமையாகவே அடகு வச்சிடறது. அப்போ என்னதான் பண்ணுறது? முதல் நீங்கள் ஒவ்வொரு பிரச்சனையும் அனலைஸ் பண்ணணும். என்ன இது, எதுக்கு, இது ஏன், இதை சுமக்காமல் இருக்க முடியுமா, இந்த சுமப்பதனால எனக்கு அதிகபட்சமாக என்ன கிடைக்கும், அடிப்படை தேவை பூர்த்தி அடையும். இந்த அடிப்படை தேவைக்கு எந்த அளவுக்கு நான் சுதாரித்து கொண்டு என்னைய இழக்காம நான் பிறந்த நோக்கத்தை அடைவதற்கு எப்படி மாற்றிக்கொள்ள முடியுமோ, எப்படி இருக்க முடியுமோ அப்படி இருப்பது தான், அப்படி இருக்க முயற்சி எடுப்பது தான் சுய சுதாரித்தல் நம்ம சொல்றோம். ஒரு பிரச்சனை வருதுன்னா நீங்க அடுத்த கணமே அதுல இருந்து வெளியே வரலாம். எப்படிங்க? டக்குன்னு விட்டுறதன் மூலம். இந்த டக்குன்னு விடுவதற்கு முன்பு நீங்க சுய சுதாரித்தலோட இயங்கணும். எனவே சுதாரித்துக் கொள்ளுங்கள். நன்றி.